Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வீரேல உள்ள ஃபர் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வீரே ஃபர் பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருந்து எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க டூல் பார் இருக்குல்ல, டூல் பார்ல இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வீரே ஃபர். இல்ல அப்படின்னா நம்ம இங்க ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ரோலோட்ட இதுல வீரே இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க வந்து வீரே ஃபர்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறமே தான் நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்ப நான் ஒரு பிளேன் வந்து ஒன்னு எடுத்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிளேன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடிட்டபிள் பாலியா மாத்திட்டு அதுக்கப்புறம் எட்ஜஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கனெக்ட் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எடிட் பாலி கிளாஸ் வந்து டீட்டெயிலாவே எடுத்து போட்டு வச்சிருக்கேன், நம்ம சேனல்ல வீடியோவா இருக்கு, அதை பார்த்து கத்துக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம வீரே ஃபர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க இங்க வந்து இந்த டூல் பார்ல இருந்து கொடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸை கிளிக் பண்ணிட்டு வீரேக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீரே ஃபர்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வீரே ஃபர்ரை யூஸ் பண்ணி நம்ம கார்பெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிராஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி சைட்ல வச்சிடுறேன். இந்த ஃபர்ரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிட்டு மாடிஃபையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரோலோட் இருக்குல்ல, இதுல வந்து பர் ஃபேஸ்ன்னு இருக்கு, பர் ஏரியான்னு இருக்கு. நம்ம இதுல வந்து பர் ஃபேஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பர் ஃபேஸ்ன்னு கொடுக்கும்போது நம்ம இங்க ஆக்டிவ் ஷேடு ரெண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா. நான் இப்ப பர் ஏரியான்னு கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஃபுல்லா, அந்த பிளேன்ல உள்ள ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஃபர் வந்து அப்ளை ஆயிருக்கு. இப்ப நம்ம பர் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது மாதிரி நீங்க கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு பர் ஃபேஸ் வேணுமா பர் ஏரியா வேணுமா நீங்க டிசைட் பண்ணிட்டு அது தகுந்தாப்புல இதுல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாராமீட்டர்ஸ் அந்த ரோலோட்ல லென்த் இருக்கு. லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்ப வந்து 10 கொடுக்குறேன். உங்களுக்கு சின்னதா வேணும் அப்படின்னா லென்த் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுக்கும்போது எப்படி குட்டி குட்டியா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப இதுல நான் 30 கொடுக்குறேன். இது மாதிரி லென்த்ல உங்களுக்கு வேல்யூஸ் எவ்வளவு வேணுமோ பத்தாந்தாப்புல நீங்க இதுல கொடுத்துக்கோங்க. நம்ம 20 இதுல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா இப்ப 0.2 இருக்கு. நம்ம இதுல நம்ம 0.5 கொடுக்குறேன். கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா, தகுந்தாப்புல நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து 0.3 கொடுக்குறேன். கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அது தகுந்தாப்புல இதுல கொடுத்துக்கோங்க. இப்ப நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் பண்ணணுமோ அது தகுந்தாப்புல நீங்க இதுல திக்னஸ் கொடுத்துக்கோங்க. கிராஸ்னா கிராஸ் தகுந்தாப்புல கொடுங்க. கார்பெட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அது தகுந்தாப்புல இதுல திக்னஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்ப 0.5 வந்து செட் பண்ணிருக்கேன்.
நெக்ஸ்ட் கிராவிட்டி. கிராவிட்டியில் இப்போ நான் வந்து 0 வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கிராவிட்டி 0 வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுவே நான் பெண்டையும் 0ன்னு கொடுத்துட்றேன். இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிராவிட்டியில் -8 வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா +8 கொடுப்போம். இதில் பெண்டில் 1 வந்து கொடுக்குறேன். இதில் வந்து நான் கிராவிட்டியில் -4 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? -4 கொடுத்துட்டு பெண்டில் நான் 1 வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பெண்டில் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல பெண்ட் ஆகிறதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 0.5 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்படிலாம் பெண்ட் ஆகணும்னா நீங்கள் இதில் வந்து வேல்யூஸை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பெண்ட் பேராமீட்டர் வந்து 1 கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கிராவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா -3 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டேப்பர் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கொடுக்குறேன். 1 கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் இது 0 கொடுக்குறேன். 0 கொடுக்கும்போது இப்படி இருக்குங்களா? இதில் நம்ம 0.5 கொடுக்குறேன். இப்போ இல்லைன்னா 1 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு டேப்பர் வேல்யூஸ் வந்து எப்படி வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுவே நமக்கு கர்லிங்கா வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் இப்போ வந்து பெண்ட் எல்லாம் வந்து 0வா கொடுத்துடலாம். பெண்ட்லையும் டேப்பர்லையும் 0 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே கேர்ள்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இதில் நம்ம 2ன்னு கொடுத்துக்கோங்க. கேர்ல வந்து இந்த ரேடியஸ்ல வந்து 2 கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2வே இதுலேயும் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கர்லிங் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இங்கே வந்து இப்போ குட்டியாக இருக்கிறதுனால லென்த் வந்து நம்ம கொஞ்சம் 20 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் 40 கொடுத்துருக்கேன். 40 கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி நமக்கு கர்லிங்காக வேணும், கர்லிங் கர்லாக வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்கு மேப் கூட அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ்ன்னு இருக்கும். இதில் நம்ம திக்னஸ் மேப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த நோ மேப்புன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் செக்கர் மேப் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இதை வந்து மெட்டீரியல் எடிட்டருக்கு காப்பி பண்ணிக்கணும். கீபோர்டில் M கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இதை வந்து காப்பி பண்ணி இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதில் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துக்கலாம். நம்ம இதுலையும் 3 கொடுத்துக்கோங்க. இதில் என்வரான்மெண்ட்டுன்னு வச்சுட்டு நம்ம இதில் 3 ரூம் 3 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம்.
மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் கிரியேட் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம சில இடத்துல நம்ம சாயில்ஸ் கிரியேட் பண்ணணும், சில இடத்துல கிராஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி செக்கர் மேப் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அது தகுந்தாப்புல நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு கலர்ஸ்லாம் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து எதுவும் அப்ளை பண்ணலை. கலர்ஸ் வீரே ஃபர் வந்தோட கலர் வந்து மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பிளேனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம கோ டு பேரண்ட் கொடுத்துட்றேன். இந்த மேப்பை வந்து இதுக்கு கிளியர் கொடுத்துட்றேன். இதோட கலர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போர்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கர்லிங் எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கர்லிங்கை வந்து எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே பெண்டில் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கொடுத்துருக்கேன். 1 கொடுத்துட்டு டேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 கொடுத்துக்கலாம். இதில் லென்த் வந்து நம்ம கம்மி பண்ணிக்குவோம். 20 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் நம்ம மேப் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதே வீரே ஃபர்ரே பார்ப்போம். நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ண பாலிகன்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து வீரே ஃபர் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரே ஹேர் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.